अस्मद्गुरु परमगुरु नियतिवरपूर्णं स्वयामुनं रामं पद्माक्षणावसरयुत्सेने रमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्धां वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை கவந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மரங்கள் எழுந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தவராய் விளங்கக்கூடிய சுவாமி தேசிகன் 16 மதத்தை கண்டிச்சிருக்கார். பொதுவில் சமுதாயமாக எல்லாத்தையும் கண்டித்து மேலே 15 மதத்தை கண்டிச்சிருக்கார். இப்படி 16 விதமான கண்டனம் பண்ணுறது 16 விதமான ஆயுதங்களை எழுந்திருக்க சுதர்சன ஆழ்வாருடைய அனுகிரகத்தினால அந்த மதங்களை கண்டிக்கிறது இது அந்த ஆயுதங்களுடைய அனுகிரகத்தினால அந்த மதத்தில் போய் விழாத நாம் காப்பாற்றுறதும் அந்த ஆயுதங்கள் அப்படின்னு. முதல்ல சமுதாய தோஷாதிகாரம். என்ன பொதுவாக வாழ எல்லா மதத்தவர்களும் நம்ம வேதாந்த மதத்துக்கு மீதி இருக்கிற மற்ற மதங்கள் எல்லாரையும் பொதுவாக ஒரு சுழற்சியில் மொத்த பேரையும் அவளுடைய தோஷத்தை சொல்லி கண்டிக்கிறார். அதனால் அப்படி சுழன்று எல்லாரையும் கண்டிக்கிறதுக்கு திகிரி முதல் ஆயுதமான சக்கராயுதம் அதுக்கு இதுவாக லேத்து இதை சேர்த்துடும். இன்னும் சுருக்கமாக பார்த்துட்டே போகும். ரெண்டாவது சார்வாக மதம், லோகாயுத மதம், அதை கண்டிக்கிறார். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காணாது இலதென்னும் கல்வியினார், அதாவது காணாததை பிரத்யக்ஷத்தால் பார்க்காததை ஒத்துக்க மாட்டேன்றான். ஆனால் பிரத்யக்ஷம் போல வேதம் சொல்கிறது அதை அவன் ஒத்துக்காத இருக்கான். அந்த வேதத்தை அங்கீகாரம் பண்ணி அந்த வேத மார்க்கத்தில் போகாத பிரத்யக்ஷத்தை தவிர கண்ணால் தான் பார்க்கறத தவிர வேற எல்லாம் ஒத்துக்காதவனாக இருக்கான். வேதம் சொல்கிறத ஒத்துக்காதவனாக இருக்கான். அதனால் அவனை கண்டிக்கிறது எப்படி அப்படின்னா, கண்டது போல் மர காட்டுறது, அதை ஒத்துக்காத இருக்கானே அதனால் மழுன்ற இந்த ஞானம் அவனுக்கு இல்லை. தான் பார்த்தத ஒத்துக்கிறான். இன்னுத்தம் பார்த்து சொன்னான்னா கண்டொருத்தன் உரைத்ததனை கவருகின்றான். இன்னுத்தம் பார்த்து சொல்கிறதையும் ஒத்துக்கிறான். ஆனால் கண்டது போல் சொல்ல மறை காட்டுறதை ஒத்துக்க மாட்டேன்றான். அந்த ஞானம் இல்லை. ஆனால் அவனுக்கு மழுன்ற ஆயுதத்தை கொண்டு அவனை கண்டித்து அவனுக்கு அந்த ஞானத்தை போடுறான். இதுக்கப்புறம் மாத்தியமிக பங்காதிகாரம். அதாவது இப்படி சார்வாகனை கண்டித்த உடனே புத்தர்களில் 4 பேர் பௌத்த மதத்தில், அதில் மாத்தியமிகனை கண்டிக்கிறார். மாத்தியமிகன் என்ன பண்ணுறான்னா, முற்றும் சகத்தில் இலதென்று ஒரு வஸ்து கூட லோகத்தில் கிடையவே கிடையாது, எல்லாம் போய் அப்போ சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லக்கூடியவன் இருக்கானே, இவனை எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை சொல்லி பரப்புறானே, இவனை அப்படியே ஓட்டணும். அதனால்
அந்த மாத்தியமிகனை என்ன பண்ணுறார் பங்கம் பண்ணுறதுக்கு உயர் குந்தம் திகிரி மழு உயர் குந்தம். அந்த குந்தம்ன்றது ஈட்டி எடுத்தால் பறவைகள்லாம் எப்படி பறந்து போகிறதோ அதே மாதிரி அந்த குந்தாயுதத்தினால தான் ஈட்டி அந்த ஆயுதத்தை எடுத்து அவனை இந்த ஜகத்தில் இருக்கிறது மொத்தம் ஒன்றும் கிடையாதுன்னு தான் சொன்னான். இந்த ஜகத்திலேயே அவன் இல்லாதபடி அவனை குந்தம்ன்ற ஆயுதத்தினால, அதனால தான் உயர் குந்தம்னு இங்கே இது பண்ணுறது. அதனால் ஈட்டி எடுத்தால் எப்படி பறவை ஓடுமோ அதே மாதிரி ஒன்றும் மொத்தமே கிடையாது இந்த லோகத்துலன்னு சொல்கிறவனை இந்த லோகத்துலேருந்து விரட்டணும் அப்படின்றது அந்த குந்தாயுதம். அதுக்கப்புறம் மாத்தியமிகனுக்கு அடுத்தது யோகாச்சாரன் அப்படின்னு பௌத்தரில் ஒரு பிரிவு. அவனை கண்டிக்கிறார். அவன் என்ன அப்படின்னா யோகாச்சாரம் என்ன சொல்கிறான்னா பொருள்லாம் கிடையாது ஞானம்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறான். பொருள் வெளிப்படையான ஒரு வஸ்து கிடையவே கிடையாது, ஞானம் மாத்திரம்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறான். பொருள் இல்லை, ஞானம் இருந்ததுன்னா அந்த ஞானம் ஒன்றை காட்டுமோ இல்லை, ஒரு பொருளை தானே காட்டும். ஞானம்ன்றது என்னது? ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது. ஆனால் ஒரு விஷயமும் ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி ஒரு பொய்யான விஷயத்தை சொல்கிறான். அவனை என்ன பண்ணணும் அப்படின்னா தண்டிக்கணும். அசுரன்லாம் தண்டாயுதத்தை கொண்டு தண்டித்து நம்ம எம்பெருமான் காப்பாற்றுற மாதிரி ஞானத்தை ஒத்துக்கிறான். ஞானத்தினால அறியக்கூடிய பொருளை இல்லைன்றான். இப்படி ஒரு பொய் சொல்கிற மதத்தை தண்டாயுதத்தை கொண்டு திகிரி மழு உயர்குந்தன் தண்டு தண்டாயுதத்தினுடைய அனுகிரகத்தினால அவனை கண்டித்து அந்த மதத்தில் விழாதபடி நமக்கு அந்த தண்டாயுதத்தினுடைய அருள் பெருமாள் செய்கிறார். அதுக்கப்புறம் சௌத்ராந்திகன் அப்படின்னு மாத்தியமிகன், யோகாச்சாரன், சௌத்ராந்திகன், வைபாஷிகன். மூணாவது அந்த சௌத்ராந்திகனை கண்டிக்கிறார். அவன் என்ன பண்ணுறான்னா அவன் காணாத ஒரு பொருளை தேடுறான். பிரத்யக்ஷத்தினால அறிய முடியாத ஒரு பொருளை அனுமானத்தினால அவன் சாதிக்க முற்படுறான். பிரத்யக்ஷத்தினால் அறிய முடியாத பொருளை அனுமானத்தினால சாதிக்கிறான். அதாவது எப்படின்னா யானை நன்னா இருக்குச்சு, அது இந்திரியங்கள்லாம் வேலை பண்ணி அது இது பண்ணி அதே மதம் பிடிச்சி போச்சுன்னா அது தாறுமாறாக இஷ்டத்துக்கு பண்ணும். அதுபோல் இவன் காணாத பொருள்லாம் இவன் அனுமானத்தினால சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இது பண்ணுறான். அப்படி மதம் பிடிச்ச யானையை போல் அவன் இருக்கானே, அதனால் அந்த அங்குஷம்ன்ற ஆயுதத்தை கொண்டு இவனை அடக்கணும். அதாவது காண ஒண்ணா பொருள் இஷ்டத்துக்கு அனுமானம் பண்ணி சாதிக்கிறானே, அந்த இஷ்டப்படி திரியக்கூடிய அந்த மதம் பிடிச்ச யானையை போல் இருக்கவனே, அதனால் இந்த அங்குஷம் அப்படின்ற திகிரி மழு உயர்குந்தன் தண்டு அங்குஷம், அந்த அங்குஷத்தினால அவனை அடக்கி நம்மளாம் அந்த இதில் சேராதபடி சௌத்ராந்திக மதத்தில் சேராது. அதுக்கப்புறம் வைபாஷிகன் அப்படின்னு நாலாவது பிரிவனா இருக்கக்கூடியவன் அந்த பௌத்த மதத்தில். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறது காணக்கூடிய ஜீவன் கிடையாது,
காண்கின்றவன் இலை, காட்சியும் கண்டதும் உண்டு. காட்சின்னா அந்த ஒரு வஸ்துவை பார்க்கறது, அதான் அந்த வஸ்து. அந்த காட்சி, அந்த வஸ்துவை அறியறது உண்டு, அந்த அறியப்படுற வஸ்துவும் உண்டு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அறியறவன் மாத்திரம் இல்லை, அறிதல்ன்ற காரியம் இருக்குது, அறியப்படுற வஸ்துவும் இருக்குது. அதான் வஸ்துவும் இருக்குது, அதை பார்க்கறதுன்ற செய்கையும் உண்டு. ஆனால் பார்க்குறவன் இல்லை. எப்படி பார்க்குறவன் இல்லாத எப்படி அந்த பார்க்கக்கூடிய செய்கையை பண்ண முடியும்? அப்படி இருக்கக்கூடியவன். அதனால் இவன் என்ன பண்ணுறான், இப்படி கோணலான ஒரு வக்கரத்தன்மை கொண்டதான ஒரு உபதேசத்தை பண்ணுறான். அதனால் இப்படி வக்கரமாக பேசி அவனே காண்ற காரியம் உண்டுன்றான், காண்ற காரியத்தினால காணப்படும் பொருள் உண்டுன்றான். அப்போது காண்கின்றவன்றது நிச்சயமாக இருந்து தானே ஆகணும், அந்த செய்கையை செய்யக்கூடியவன் ஒருத்தன் இருந்து தானே ஆகணும். இவனே என்ன பண்ணுறான், விட்டில் பூச்சி மாதிரி வந்து விழுறான். விட்டில் பூச்சி எப்படி வழக்கில் விழுறதோ அதே மாதிரி ஞானத்தினால பிரமாணம், பிரமேயம், பிரமாதா அப்படின்னு பிரமாதாவை மாத்திரம் இல்லைன்றான், பிரமாணம் உண்டுன்றான், என்ன வந்து பிரமேயமும் உண்டுன்னு சொல்கிறான், பிரமாதாவை இல்லைன்றான். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் காணக்கூடிய வஸ்து அதான் அந்த செய்கைன்றது இந்த இடத்துல பிரமாணத்தை வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பிரமாணம் பிரமேயம் ரெண்டும் உண்டு, பிரமாதா இல்லைன்னு சொல்கிற மாதிரி காணப்படக்கூடிய காண்றதுன்ற செய்கை உண்டு, ஆனால் அதனால் பார்க்கக்கூடிய பொருள் உண்டு, இது கிடையாது, பார்க்கிறவன் இல்லைன்னு சொல்கிறான். அதனால் இவன் வந்து இவனே வலையில் விழறான். அந்த செய்கையை செய்கிறவன் இருக்கதானே இருக்கணும். அதனால் எப்படி விட்டில் பூச்சியாகப்பட்டது வெளிச்சத்தில் வந்து விழுறதோ அதே மாதிரி நல்ஞான மார்க்கத்தில் இவனே விழுந்து அழியிறான். இவனுடைய மதம் பிரயோஜனம் இல்லைன்னு இவனே இது பண்ணுறான். அதனால் இவனை என்ன பண்ணுறார், பொறி சிதறு சதமுக வங்கி. அதனால் இப்படி சதமுக அக்னியினால் இவனை நிரசனம் பண்ணி அந்த அனுகிரகத்தினால நம்மையும் இவனிடத்துலேருந்து அதனுடைய அனுகிரகத்தினால காப்பாற்றுறார். இதுக்கு அடுத்தது பிரச்சன்ன பௌத்தாதிகாரம் அப்படின்னு, இதெல்லாம் நேற்று பார்த்தது. அதே இப்போ பிரச்சன்ன பௌத்தன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஞானம் இல்லை. வியாசன் நன்னா எம்பெருமானுக்கு 16 பாதங்களில் 16 குணாளனா படித்து அப்படிலாம் சொல்லியிருக்குச்சே, அந்த ஞானம் இல்லாத இருக்குது, அந்த தத்துவ ஞானம் இல்லை. என்ன பிரம்மம் சத்தியம்னு சொல்கிறான், ஆனால் அந்த பிரம்மத்துக்கு குணமெல்லாம் இல்லைன்னு சொல்கிறான். வேறு ஒன்றும் கிடையாது, பிரம்மம் ஞானமயம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் குணங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அது போதங்கழிந்தவன் அப்படின்னு சாய்க்கிறேன். அதான் மூளை இல்லாதவன், ஞானம் இல்லாதவன். அந்த புத்தர்லாம் எப்படி இந்த மாதிரிலாம் சொல்கிறாலோ அந்த பௌத்தனோட கூட இவனும் ஒத்து போகிறவன். இல்லை, போதம் கழிந்தவனை புத்தர் மாட்டுடன் பூட்டுவன். அதனால் அவனுக்கு போதம் இல்லாதனால இவனை எப்படி எந்த அனுகிரகத்தினால இந்த மதத்தை கண்டிக்கிறார் அப்படின்னா, தத்துவஞானமாக சொல்லப்பட்ட தத்துவஞானத்தை கொடுக்கக்கூடியதான வாள் இருக்கே, அந்த வாள் கத்தின்னு இந்த ஆயுதத்தினுடைய அனுகிரகத்தினால் ஜெயிக்கிறார். அந்த கத்தியினுடைய ஆயுதத்தினால அவன் மார்க்கத்தில் போகாமல் பிரம்மம் சத்தியம், அந்நியத் சர்வம் மித்யா, பிரம்மத்துக்கு குணம் கிடையாது அப்படின்ற மார்க்கத்தில் போகாமல் நாமும் தத்துவஞானம் பெரிய கல்யாண குணாகரன் எம்பெருமான் குணாளன் அப்படின்னு நாம் அவன் மார்க்கத்தில் போகாத மீள்றோம். அதான் அந்த வாழ்கிற கத்தி நந்தகம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஆயுதத்தினால
திகிரி மழு உயர்குந்தன் தண்டு அங்குஷம் பொறி சிதறு சதமுகவக்னி வாள், அந்த வாளை கொண்டு இது பண்ணுற. அதுக்கப்புறம் அத்வைத்த மதத்து பிரச்சன்ன பௌத்தாதிகாரம் அத்வைத்தத்தை கண்டிச்சா விட்டு ஜைன மதத்தை கண்டிக்கிறார். ஏன்னா பௌத்தன் ஜைனன்லாம் ஒரே கோட்டி, வேதத்தை ஒத்துக்காதவன். அத்வைத்தி வேதத்தை ஒத்துண்டா கூட இவன் பௌத்தனை போல இருக்கிறதுனால அவனோட பிரச்சன்ன பௌத்தன்னு சேர்த்து சொன்னார். சரி, ஜைன மதத்தை அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஜைன மதத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா, ஏகாந்திகம் ஒன்றுமில்லைன்னு ஆசையை தாம் உடுப்பார் சோகாந்தமாக துறக்கொண்ட பின் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆசை திக்கையே ஆடையா, ஆசைனா திசை, அதையே ஆடையாக உடுத்துறவா, அதாவது திகம்பராள்னு அர்த்தம். திக்கை அம்பரமாக கொண்டவாள்னு. அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன ஒரு வஸ்து ஒரே விதமான சுபாவத்தை இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏகாந்திகம் ஒன்றுமில்லைன்னு என்ன, ஒரு வஸ்துவும் ஏகாந்திகம் ஒரே விதமான சுபாவத்தை இல்லை அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், கடைசியில் சோகாந்தம் சோர்வை தான் கொள்கிறான். அப்படி ஸ்தாபிச்சுட்டு வரைச்சே அவனோட எதிர்வாதம் பண்ணாக்கா நீ சொல்கிறது தப்புன்னு மேலே மேலே அவன் ஸ்தாபிக்கணுமோ இல்லை, ஆனால் கடைசியில் அவன் சோர்வடைகிறான். அதனால் அவனை சோர்வடைகிற மாதிரி பண்ணுறது எதுன்னா வேல் ஆயுதம், சக்தி அப்படின்னு. அந்த சக்தியான ஆயுதம் நமக்கெல்லாம் அசக்தியை போக்கட்டும் அப்படின்னு அவனுக்கு அசக்தியை உண்டு பண்ணுறது. அந்த சக்தியினுடைய ஆயுதம் அவனுக்கு ஆயுதத்தினுடைய அனுகிரகம் இல்லாததுனால அவன் அவனுடைய கொள்கையை ஸ்தாபிக்கிறதுக்கு முடியாமல் சோர்வடைஞ்சு போகிறான். இப்படின்னு 8 ஆயுதத்தினால சமுதாய தோஷாதிகாரம், அப்புறம் சார்வாக மதம், பௌத்தரில் 4 பேரான மாத்தியமிகன், யோகாச்சாரன், சௌத்ராந்திகன், வைபாஷிகன், பிரச்சன்ன பௌத்தன்னு சொல்லக்கூடிய அத்வைத்தி, அதுக்கப்புறம் ஜெயினால கண்டிச்சார். இப்போ மேலே தெளி பணிலம் சிலை கண்ணி ஸ்ரீரங்கம் செவ்விடி செவ்யகதை முசலம் திசூலம் அப்படின்னு 8 ஆயுதத்தினால இன்னும் 8 இவாளை கண்டிக்க போகிற 8 மதங்களை. அதாவது இதுக்கு அடுத்தது பாஸ்கர மதங்களை, பாஸ்கர யாதவாதி மதங்கள்லாம் கண்டிக்கிறார். அவள் என்ன பாஸ்கர யாதவாதி மதங்களில் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அதாவது எம்பெருமான் அந்த பாஸ்கர யாதவாதிகள் அவளுடைய தொழில் வேதம், வேதத்தை விசாரம்தான் தொழில். வைதிகம் என்று வேதத்தை விசாரம் பண்ணுறது தான் நாங்கள் வேத மார்க்கத்தை விசாரம் பண்ணி அதையே அனுஷ்டிக்கிறவா தான், அந்த கொள்கையை உடையவாதான்னு சொல்லி. ஆனால் பிரம்மம் என்ன சொல்கிறார், அதான் தொழில் வைதிகம் என்று அப்படி அவ சொன்னாலும் ஏகாந்திகள் சொன்ன ஈசன் படியில் விகற்பம் என்னும் ஏகாந்திகள் இருக்காளே, வியாச பராசராதிகள்லாம், அவள்லாம் என்ன சொல்கிறான்னா பிரம்மத்தை
ஏகரூபமாக சொல்கிறார். பிரம்மம் எப்பவும் ஒரே ரூபமாக இருக்குது, விருத்தி கிராசம் கிடையாது. அதுக்கு இதெல்லாம் கிடையாது, கெட்ட குணங்கள்லாம் கிடையாது, ஏக ரூபமாக எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பிரம்மம் வந்து நிர்விகாரமாக எப்பவும் ஏக ரூபமாக மாறுதல் இல்லாமல் ஒரே ஆனந்தமாக ஒரே ஞானமயமாக எப்பவும் கல்யாண குணங்களோட கூட துளி கூட ஏற்ற குறைச்சல் இல்லாமல் அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் இவ என்ன பண்ணுறா, ஏகாந்திகள் சொன்ன ஈசன் படியில் விகற்பமென்னும் இவ என்ன பண்ணுறான்னா பேதமும் உண்டு அபேதமும் உண்டு அப்படின்னு இவ கல்பிக்கிறார். ஒன்றனவும் பலவனவும் தோற்றுகின்றா, ஒரே வஸ்துன்றும்படியாகவும் பல வஸ்துன்னும்படியாகவும் பிரம்மன் தோற்றுறது உலகம் முழுதும். அப்படி தோற்றக்கூடிய உலகம் முழுத்துலேயும் பிரம்மம் வந்து பிரம்மஸ்வரூபமாகவே கல்பிக்கிறது அப்படின்லாம் அவள் சொல்கிறாள். அதனால் பிரம்மத்துக்கு நான் பேதத்தையும் சொல்கிறா அபேதத்தையும் சொல்கிறான். ஆனால் பிரம்மம் வந்து ஒரே ஏகரூபமாக தான் எப்பவும் இருக்குது. அப்படி தான் மனு வியாசாதிகள்லாம் வியாச பராசராதிகள்லாம் சொல்லியிருக்காள். அப்படி வேதத்தின் படிக்கு அவள் சொன்னபடி இல்லாமல் இவ பேதத்தையும் அபேதத்தையும் இப்படிலாம் பண்ணுறான். அதனால் இப்படி 2 விதமான தன்மை கொண்டிருக்காளே இவளை தெளி பணிலம். பணிலம்னா சங்கு. அந்த சங்கு சப்திக்கிறது. சங்கு சப்திக்கச்சே பாஞ்சஜன்யத்தை எடுத்து பெருமாள் ஊதச்சே எதிரிகளான எதிர்ப்படையில் இருக்கக்கூடிய திருதராஷ்டிராதிகளுடைய ஹிருதயத்தெல்லாம் பிளக்கிறது. நல்லோர்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் ஊதிட்டான், பாண்டவாளுக்கு ஜெயம் வரப்போகிறது, தர்மத்துக்கு ஜெயம் வரப்போகிறது அப்படின்னு சந்தோஷப்படுறான். சப்திக்கக்கூடிய சங்கு ஒரே மாதிரி தான் சப்திக்கிறது. அது வந்து என்ன 2 விதமாக 2 பேருக்கு அது இது பண்ணுறது. அப்படிப்பட்ட அந்த தெளிபணிலம், அந்த சப்திக்கக்கூடிய பணிலத்தினால இந்த பேதமும் உண்டு அபேதமும் உண்டுன்னு 2 விதமாக சொல்கிறானே. ஒரு பிரம்மத்துக்கு ஒரே பிரம்மத்தை, மாறுபடாது இருக்கக்கூடிய பிரம்மத்தை, அவனை கொண்டு இந்த தெளிபணிலம்ன்ற ஆயுதத்தை கொண்டு அவனை நிரசனம் பண்ணுறார். அந்த ஆயுத அனுகிரகத்தை கொண்டு அதுக்கடுத்தது வையாகரணம் பங்காதிகாரம். வையாகரணர்கள் என்ன பண்ணுறான்னா, அவள் ரொம்ப வியாக்கரண சாஸ்திரம் ரொம்ப 6 அங்கத்தில் ஒரு ரொம்ப பிரதானமான அங்கம். 6 அங்கமும் பிரதானம்தான், ஆனால் வியாக்கரணம் ரொம்ப முக்கியம். அதாவது வேதத்தில் அந்த சப்தமெல்லாம் இருக்குதே, அந்த சப்தம் வேதத்தில் ஒரு பதமெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஸ்வரம் உண்டு, அக்ஷரம் உண்டு. அந்த அக்ஷரத்துக்கு மாத்திர அளவு உண்டு. இவ்வளோ காலம். இப்போ குறில்னா அ அப்படின்றோம், நெடில்னா ஆ அப்படின்றோம், அப்படிலாம் சொல்கிறோமோ இல்லை. அந்த மாத்திர அளவு ஸ்வரம், அது தவிர ஸ்வரம் வேறு உண்டு. ஸ்வரித்தம், தீர்க்கஸ்வரித்தம், உதாத்தம், அனுதாத்தம், இப்படின்லாம் ஸ்வரமெல்லாம் உண்டு. அதுக்கு அந்த மாதிரி சொன்னால் தான் வேதம் வந்து அதாவது இப்போ உச்சரிக்கிச்சே ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், உச்சரிக்கிச்சே படம் அப்படின்னு சொல்லணும், படம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த எழுத்துக்கு, அந்த சப்தத்துக்கு, அந்த எழுத்துக்கு ஒரு ஒலி உண்டு. அதுக்கப்புறம் அது அது அதான் மாத்திரை உண்டு. இப்படிலாம் இருக்குதே அந்த மாதிரி. அதுபோல் அதெல்லாம் வந்து வேதத்துக்கு அந்த பதங்கள்லாம் நன்னா விளங்கும்படியாக சாயா மறைகளில் சத்தம், அதாவது தவறாமல், சாயான்னா ஒரு பக்கம், அந்த தவறாமல் உச்சரிக்க வேண்டிய வேதங்களில் உள்ள சத்தம் நன்னு விளங்கும்படி அவள் என்ன பண்ணுறா, வையாகரணாள் ஸ்தாபிக்கிறாள். அதனால் வேதத்தை இவ நன்னா ஓதும்படி, தப்பு இல்லாதபடி உச்சாரணம் பண்ணும்படி ஓதும்படி பண்ணுறதுனால இவ தூயார், ரொம்ப தூயாள் தான், தூய்மையானவ தான்.
ஆனால் அப்படி இருக்க செய்து பல சூதுகளால் மாயாமதமும் மறுசினவாதும் பௌத்துவம் சேர். இவ்வளோ தூரம் வேதத்தை கட்டி காப்பாற்றுறவா அக்ஷரத்தையும் ஸ்வரத்தையும் மாத்திரையும் இப்படியெல்லாம் கட்டி காப்பாற்றக்கூடிய வையாகரனால் என்ன பண்ணுறா, என்னமோ கபடங்கள்னால மாயாமதம், அதாவது அத்வைத்த மதத்தை கொஞ்சம் அனுசரிக்கிறான் அவளுடைய சித்தாந்தத்தில். அப்புறம் மறுசினவாதம் ஜைன மதத்தை கொஞ்சம் இது பண்ணுறா. அல்ல அதான் வேறொரு ஜைன வேறொரு அத்வைத்திய மாத்திரம் இல்லை, நான் வேறொரு ஜைனனோ அப்படின்னு சொல்லக்கூடியதானே அந்த பாஸ்கர மதத்தை இவா தழுவுறா. அப்புறம் பௌத்த மதத்தையும் தழுவுறா, பௌத்தமும் சேர். அதனால் வையாகரனால் மாறி போகிறா. வேதத்தை என்னமோ இவா காப்பாற்றுறா. எப்படி உச்சரிக்கணுமோ, வேதம்ன்றது சப்தம், ஸ்ரூயத்தேகி நித்தியம் ஸ்ருதிஹின்னு, அது ஒரே மாதிரி ஒலிக்கணும் அப்படின்னா, அதாவது பல கோடி வருஷங்கள் முன்னே எப்படி சொன்னாலோ வேதத்தை அதே மாதிரி இன்றைக்கும் சொல்லணும். அதுக்கு உண்டான சட்ட திட்டங்கள்லாம் வழி வகுத்திருக்கா. அப்படி பெரிய உபகாரம் பண்ணி தூய்மையானவாளாக இருந்தால் கூட, வேதத்தை ஒரே நிலையில் நிறுத்துகிறவாளாக இருந்தால் கூட, இப்படி அத்வைத்தி மதம், பாஸ்கர மதம், பௌத்த மதம் இதெல்லாம் இவா கபடத்தினால அந்த வலையில் விழுந்து அந்த கொள்கையை இவா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கா இந்த மதத்தினுடைய. அதனால் இவா இப்படிப்பட்ட வையாகரண சொல்லும் மறுமாற்றங்கள் அவள் மதத்தில் சொல்லக்கூடிய எதிர்வாதத்தெல்லாம் மாற்றுவோம் அப்படின்ட்டு இதை என்ன பண்ணுறார். அதனால் இவாள் இப்படி இருந்தாலும் கூட இவாளுடைய புத்தி மாறுதலாக வேலை பண்ணுறது. அதனால் தெளி பணிலம் சிலை, சிலைனா என்ன அர்த்தம் அப்படின்னா தான் சார்கம், வில். சிலைனா வில். அந்த வில்ன்றது என்னது, ஒருமுகப்படுத்துறது, இந்திரியங்கள்லாம் ஒருமுகப்படுத்துறது. ஆன மாதிரி இவாளுடைய புத்தி மனசை ஒருமுகப்படுத்துது. மனசனுடைய ஒரு பகுதி தானே புத்தி. அந்த புத்தியெலாம் ஒருமுகப்படுத்தி இவாளை சரி பண்ணுறது. அதனால் தெளி பணிலம் சிலை, அந்த சிலைன்ற அந்த ஆயுதத்தினால, சார்ங்கம்ன்ற ஆயுதத்தினால இவாளை கண்டிக்கிறார். இதுக்கடுத்து வையாகரண மதத்துக்கு அடுத்தது கணாத மதம். கணாதர்ன்ற மகரிஷி பண்ண மதம், அதான் வைசேஷிக மதம். அதனால் இந்த வைசேஷிக மதத்தை கண்டிக்கிற. எப்படி, எதை கொண்டு அப்படின்னா, தெளி பணிலம் சிலை கண்ணி. கண்ணின்றது பாசம்ன்ற ஆயுதம். கண்ணின்றது பாசம்ன்ற ஆயுதம். இவ என்ன பண்ணுறான்னா, கண்டதலாதன கட்டுதலால் கண்ட விட்டதனால். இவ பிரத்யக்ஷம் முதலான வஸ்து தான், பிரத்யக்ஷம் முதலான பிரமாணத்தினால காணாத வஸ்துவை புதுசாக கல்பிக்கிறான். வேதத்தில் கண்ட அம்சங்களை விட்டுடுறான். அதே மாதிரி வேதம் அனாதியாக இருக்குது, ஆனால் அதை பௌருஷேயம் அப்படின்னு சொல்கிறார். ஈசனை அங்கீகாரம் பண்ணுறா. ஆனால் ஈசனை அங்கீகாரம் பண்ணால் கூட வேதாந்திகள் சொல்கிற, நாம் சொல்லக்கூடிய ஈசன் அபின்ன நிமித்த உபாதான காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிமித்த காரணம் அவனே, உபாதான காரணம் மூலப்பொருளாகவும் அவனே இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் அவள் விட்டுட்டு கேவலம் நிமித்த காரணம் மாத்திரமா அந்த ஈஸ்வரனை சொல்கிறது, அதெல்லாம் பண்ணுறான்.
அப்படிப்பட்ட கணாதர் இருக்காளே, காணாதர் வைசேஷிகம், அவளுடைய வாதங்கள்லாம் இருக்குதே. அதாவது காணாதத்தை ஸ்தாபிக்கிறா, கல்பிக்கிறா, வேதம் சொன்ன அம்சங்கள்லாம் விட்டுடுறா, வேதத்துக்கு அபௌருஷேயன்ற இத்தை மாத்தரா. இப்படிலாம் இருக்கக்கூடிய கணாதரை அந்த வாதத்தெல்லாம் எப்படி, ஏன்னா அவள் பாசத்தினால பின்னி பிணைச்சிருக்கா. அதாவது ஏதோ அவளுக்கு பாப்பம் தடுக்கிறது. அதனால் இப்படி இது பண்ணுறான். என்ன பண்ணிட்டுருக்கா இந்த மாதிரி. அதனால் அந்த பாசம்ன்ற ஆயுதம் இருக்குதே, பாச விமோசனம் அப்படி. அதனால் இவாள் அந்த பாசத்தினால இப்படிலாம் மாற்றி சொல்கிறான். அந்த பாசத்தினால பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால மாற்றி சொல்கிறான். அதனால் இந்த பாசம்ன்ற ஆயுதத்தினாலேயே அவளை நிரசனம் பண்ணுறார். நமக்கு அந்த பாசம் என்ன பண்ணுறது, பாசத்துலேருந்து விடுவிக்கிறது, பாச விமோச்சனம்னு. அதனால் அவளுடைய வலையில் நாம வயலை இப்படி கண்ணின்ற ஆயுதத்தினால வைசேஷிக மதத்தை பங்கம் பண்ணுற. தெழிபணிலம் சிலை கண்ணி ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்ன கலப்பை. ஸ்ரீரங்கம்னா கலப்பு ஆயுதம். அதாவது இவர் வச்சுருக்காரு பலராமன், அந்த ஆயுதம் கலப்பாயுதம். கலப்பாயுதன்றது உழருது. இந்த வைசேஷிக மதம் இருக்க, அது நியாய மதம்தான். அந்த வைசேஷிக மதத்தில் அதுக்கப்புறம் கௌதமர்னு இருக்கார். அவர் நியாய விஸ்தரம்ன்ற சாஸ்திரத்தை பண்ணியிருக்கார். அந்த நியாய விஸ்தரத்துக்கு விரோத நிரஸ்தாதிகாரம் அப்படின்னு பண்ணிருக்கார். ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த நியாய விஸ்தரம்ன்றது 14 வித்யாஸ்தானங்களில் 4 வேதம், 6 அங்கம், இதிகாச புராணம், நியாயம், தர்மசாஸ்திரம், மீமாம்சை அப்படின்னு அந்த 14 வித்யாஸ்தானங்களில் நியாய விஸ்தரத்தையும் எடுத்திருக்கா. அதனால் இந்த நியாய விஸ்தரத்தை, அந்த கௌதமர் பண்ண நியாய விஸ்தரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சாய்க்கிறாருன்னா, ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கோம். கோதம நூல்களை, கௌதமருடைய நூலை குற்றமில்லா வகை கூட்டலுமாம். அவர் சொல்லியிருக்கிறதுக்கு அர்த்தம் சொல்லச்சே கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது, சரி வராத மாதிரி. ஆனால் அதை நாம் சரி பண்ணி அர்த்தம் சொல்லணும். புரியுதா? அவர் சொன்னதுக்கு அப்படியே மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை சொல்லாமல் அதை உள்புகுந்து வைதிக மதத்துக்கு விரோதம் இல்லாத அந்த பதங்கள் என்ன சாதிச்சிருக்கார் நியாய விஸ்தரத்தில், அது அப்படி நயனம் பண்ணணும். அந்த அர்த்தத்தை நயனம் பண்ணணும், விரோதம் இல்லாதபடி. அப்புறம் அப்படி இல்லை, அதில் தோஷமே இருக்குதுன்னா கோது கழித்து அதில் தோஷமான பாகத்தை மாத்திரம் விட்டுட்டு மீதி எடுத்துக்கணும். கோது கழித்து ஒரு கூற்றிற் குணங்களை கொள்ளவுமா. அப்படி இல்லை, கௌதம சாஸ்திரத்தை விட்டுட்டு புதுசாக ஒரு நியாய சாஸ்திரமே பண்ணணும். யாது மிகந்து ஒரு நீதியை யாமே வகுக்கோமாம் அப்படின்னு நாமே ஒரு புதுசாக நியாய சாஸ்திரம் பண்ணணும்.
அப்படி எப்படியோ ஒன்றும், ஆனால் அந்த நியாயசாஸ்திரன்றது கட்டாயம் இருக்கணும். ஏன்னா வேதியர் நன்னய வித்தரம் என்பது மெய்யுள்ளதே. மனு முதலியெல்லாம் சிறந்த நியாய விஸ்தரம்னு சொல்லக்கூடிய வித்யாஸ்தானம் இருக்குது. ஆனால் அந்த நியாயத்தை விட்டுவிடக்கூடாது. கௌதமர் சொன்ன நியாய சாஸ்திரத்தை அது ஏதோ தப்பான அர்த்தம் சொல்கிறது அப்படின்னு சொல்லாத, வைதிக மதத்துக்கு தகுந்தபடி அதுக்கு நயனம் பண்ணணும் அர்த்தத்தை. இல்லை தப்பான பாகம் இருக்குதுன்னு சொன்னால் அதை விட்டுட்டு மீதி பாகத்தை கொள்ளணும். இல்லையா அதையே விட்டுட்டு புதுசாக ஒரு நியாயசாஸ்திரம் அது அடிப்படையில் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருக்க. அதனால் இந்த இடத்துல நியாய விஸ்தரம்ன்ற அந்த சாஸ்திரம் கௌதம நூல், அதுக்கு விரோத நிரஸ்தாதிகாரம், அதுக்கு விரோதத்தை நிரசனம் பண்ணக்கூடிய இந்த இது எப்படி பண்ணார் அப்படின்னா ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய அந்த கலப்பையினால அந்த ஆயுதத்தினுடைய அனுகிரகத்தினால பண்ணார். கலப்பைன்றது என்ன ஆயுதம்னா திருப்பி 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 உழுது 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 பண்படுத்துறது. அதனால் இந்த இடத்துல நியாய விஸ்தரத்தை என்ன பண்ணணும், நல்லபடியாக நயனம் பண்ணணும். இல்லைன்னா வேண்டாத பாகத்தை விட்டு மீதி பாகத்தை எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்படுத்துறது தானே. இல்லைன்னா புதுசாக ஒன்று பண்ணணும். ஆனால் நியாயசாஸ்திரம்ன்றது ஒன்று உண்டு. அதனால் அந்த எப்படி நிலங்கள்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு உழுது உழுது பண்படுத்துகிறாளோ பயிர் பண்ணுறதுக்கு ஹேத்துவா, அதே மாதிரி இந்த நியாயசாஸ்திரத்தை வேதத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வித்யாஸ்தானமாக சொல்லியிருக்குதே, அது படிக்க சரியாக்கணும் அப்படின்னு சாய்க்கிறார். அதனால் இந்த இடத்துல அந்த ஸ்ரீரங்கம்ன்ற ஆயுதம், அந்த சீரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான, சீரம்னா கலப்பைன்னு அர்த்தம். அந்த கலப்பை ஆயுதத்தை கொண்டு இந்த நியாய விஸ்தர விரோத நிரஸ்தாதிகாரத்தை பண்ணுறார். மேலே இன்னும் 4 மதங்கள் இருக்குது. அதாவது மீமாம்ச மதம் இருக்குது. இந்த மீமாம்ச மதம் என்னது அப்படின்னு சொன்னால், வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறவா தான் மீமாம்சகால். மீமாம்சகால் வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறவா. ஆனால் அவள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்திராதி தேவதைகள் இருக்காளே, அவளை ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் வேதத்தில் சொல்லிருக்கு மொத்தம் கர்மாக்கள். அந்த கர்மாவெல்லாம் என்ன பண்ணுறா, நீ இந்திரனை குறித்து யாகம் பண்ணு, அக்னியை குறித்து யாகம் பண்ணு, வாயுவை குறித்து யாகம் பண்ணு, சோமனை குறித்து யாகம் பண்ணு, விஷ்ணுவை குறித்து யாகம் பண்ணு இப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த ஈசனாக இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமாளையும் ஒத்துக்கலை, இந்திராதி தேவத்தையும் ஒத்துக்கலை. ஆனால் இந்த கர்மாவெல்லாம் வேதத்தில் விதித்த கர்மாவெல்லாம் பண்ணணும் இப்படி அப்படின்னு சொல்லக்கூடியவா. ஈசனும் மற்ற அணங்கும் இலதென்னு எழில் நான்மறையில் பேசிய நல்வினையால் அப்படின்னு சொல்ற. என்ன பெரும்பாழிக்கு நீர் இறைக்கும் அப்படின்னு சொல்ற. அதனால் ஈசனை ஒத்துக்கலை, சர்வேஸ்வரனாக இருக்கிற எம்பெருமானை, மற்ற தெய்வத்தைகளையும் ஒத்துக்கலை. ஆனால் வேதம் சொன்னபடிக்கு என்ன நீ யாகமெல்லாம் பண்ணு அப்படின்னு நமக்கு அவள் சொல்கிறா. இப்படி சொல்கிறதுனால வெறும் அதாவது உபயோகமற்றதான உழப்பிரதேசத்தில் பயிர் வைக்க முடியுமா? அங்கே நீர் பாய்ச்சி என்ன பிரயோஜனம்? பயிர் இருக்கிற இடத்துல தான் ஜலம் பாய்ச்சின்னா பயிர் நன்னா விளையும். என்ன உவர் நிலத்தில் ஜலம் பாய்ச்சினா பயிர் வருமா? வராது. ஆன மாதிரி தெய்வத்தையே ஒத்துக்காத, தெய்வத்துக்கு உண்டான ஆராதனத்தை நீ பண்ணு அப்படின்னு இவ சொல்கிறா. இப்படி இருக்கவாளே இல்லை, எப்படி இவர் இது பண்ணுறாருன்னா, கதைன்ற ஆயுதத்தினால் இவாளுக்கு என்னென்னா நோய் பிடிச்சிருக்குது. நோய் பிடிச்சிருக்குதுன்னா என்ன, அந்தந்த இடத்துல அந்தந்த அங்கம் சரியாக வேலை பண்ணாது. கைக்கு நோய் பிடிச்சிருந்ததுன்னா கை சரியாக எடுக்க வராது, வைக்க வராது,
பிடிக்க வராது, கால் இருந்தால் சரியாக நடக்க முடியாது, நிற்க முடியாது. அந்த மாதிரி இவா அந்த மாதிரி இவா பண்ணுற காரியம் வைத்திய காரியம் தேவதா பூஜையெல்லாம் வேதம் சொல்கிறதுக்கு பண்ணுன்னு சொல்லுவாள். ஆனால் அந்த தேவதைகளே இல்லைன்னு சொல்கிறா. இவாளுக்கு அந்த இது பிடிச்சிருக்குது, என்னது வியாதி பிடிச்சிருக்குது. அதனால் கத பிரசமனி கதா, அந்த நோயற்ற தன்மையை கொடுக்கக்கூடிய கதாயுதம் இருக்குதே, அந்த கதாயுதத்து மூலமாக இந்த இவாளை கண்டிக்கிற இவாளுக்கு பிடிச்சிருக்கிற நோயை ஓட்டுற செழிய கதை. ஆனால்தான் செழிய கதை அப்படின்னு, செழுமையான கதை அப்படின்னு சாய்க்கிற, அதான் ஆர்ஜவமான கதை அப்படின்னு அந்த இடத்துல சாய்க்கிற. செழுமையுள்ள கதைனா ஆர்ஜவமான கதை. அதனால் ஆர்ஜவம் இல்லாத தன்மையை இவா கொண்டிருக்கிறதுனால ஆர்ஜவமான கதை மூலமாக, அதாவது இவாளுக்கு பிடிச்சிருக்கிற நோய் இருக்குதே, அதாவது வா காரியம் பண்ணுவா, ஆனால் அந்த தெய்வத்தை இது பண்ண மாட்டாள். அது மாதிரி கை இருக்கும், அந்த கை எடுக்காது, கால் இருக்கும், கால் நடக்காது, நிற்காது. அதை போல் இவா பண்ணுற காரியம் இருக்கிறதுனால அந்த கதாயுதத்து மூலமாக இவாளை திருத்தி ஆட்கொள்கிறார். இவாளுடைய நோய் நமக்கு பிடிக்காதபடிக்கு நம்மையும் காக்கிறோம். அதுக்கப்புறம் இல்லை 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 தெளிபணிலம் சிலை கண்ணி ஸ்ரீரங்கம் செவ்விடி. செவ்விடி அதான் இதில் செவ்விடி அப்படின்னு சொல்கிறது வஜ்ராயுதம். அதான் வஜ்ராயுதம். அதான் இவாளுக்கு என்னென்னா, அசுராள் இருக்காளே அவள் தேவதைகளை ஒத்துக்க மாட்டாள். அதுபோல் இவாள் தேவதைகளே கிடையாதுன்னு சொல்கிறாள். இவாளுடைய தன்மை அதான் கொஞ்சம் போகிற மாற்றிட்டேன். செவ்விடி அப்படின்ற ஆயுதம், அதாவது பணிலத்தினால பாஸ்கராதிகள் இது பண்ணார், வையாகரனால் சிலைன்ற ஆயுதத்தினால பண்ணார், சார்ங்கத்தினால, வைசேஷிகால கண்ணின்றதுனால பாசத்தினால பண்ணார். இப்போது ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பையினால் மீமாம்சகால பண்ணார். வைசேஷிகானவுடனே கௌதமன் அதான் கலப்பையால் உழருது, அதான் கௌதமன் நியாயசாஸ்திரத்தை பண்ணார். இப்போ இந்த மீமாம்சகால செவ்விடின்னா வஜ்ராயுதம். அதான் இவா எப்படிப்பட்டவான்னா அசுராள். எப்படின்னா அந்த வேதம் சொன்னதுனால வேதம் சொன்ன பூஜையெல்லாம் பண்ணணும், ஆனால் தேவதைகளை ஒத்துக்கூடாது, தேவதைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவா. தேவதைகள் அந்த அசுரத்தன்மையை என்ன பண்ணணும்னா இந்த அசுரத்தன்மையை போக்கணும். செவ்விடின்னா வஜ்ராயுதம். அந்த வஜ்ரம் இந்திரன் எப்படி உருத்ராசுரனை அந்த அசுரனை ஒழிச்சானோ வஜ்ராயுதத்தினால, அதை போல அந்த வஜ்ராயுதம் ததீச்சி முனிவர்லேருந்து வந்தது. சுதர்சன ஆழ்வாருடைய வஜ்ராயுதத்தினால இவாளுடைய மதத்தை கண்டிக்கிறார். நான் இந்த இடத்த புரிஞ்சுக்கோங்க. அதாவது மீமாம்சக மதத்தில் இவ அசுராளை போல. ஏன்னா வேதத்தில் சொன்ன காரியங்கள்லாம் பண்ணணும், ஆனால் அந்த காரியம் யாரை பூஜை பண்ண சொல்கிறது வேதம், அந்தந்த தேவத்தையை பண்ண சொல்கிறது. ஆனால் அந்த தேவத்தையை ஒத்துக்க மாட்டான். அசுரான்றவா தேவத்தையை ஒத்துக்காதவா. அதனால் இவா மதத்தை சரி அப்படின்னா அந்த காரியம் பண்ணுறாளுன்னா அது அவள் அபூர்வம்னு ஒன்று பலன் கொடுக்குறது, அபூர்வம்னு ஒன்று உண்டாருது, அதுலேருந்து பலன் வருது அப்படின்னு சொல்கிறான். இந்த தேவத்தை பலன் கொடுக்கலேன்னு சொல்கிறான். அதனால் இவா தேவத்தையை ஒத்துக்காதவாளானதுனால இவா அசுராளை போல. எப்படி விருத்தராசுரனை இந்திரன் வஜ்ராயுதத்தை பண்ணானோ அதே மாதிரி சுதர்சனாவுடைய அதுக்கு மூலமான சுதர்சனாவுடைய வஜ்ராயுதத்தினால இவாளை
இவா மதத்தை கண்டிக்கிறார் அவருடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு. அதுக்கப்புறம் சாங்கிய மதம், யோக மதம், பாசுபத மதம், 3 மதம் இருக்குது. செவ்விடி, செய்ய கதை, முசலம், திசூலம். அதாவது சாங்கிய மதம் கபிலர்ன்றவர் பண்ணார். அந்த கபிலர்ன்ற பண்ண சாங்கிய மதத்தில் நிரீஸ்வர சாங்கியார், அவளும் ஈஸ்வரனை ஒத்துக்காதவா. ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டோம். அதனால் அவள் சாங்கியத்தில் தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்கா, அது சொல்லியிருக்கா, அது சொல்லியிருக்கா. ஆனால் அந்த தத்துவங்கள்லாம் ஈஸ்வராதிஷ்டானம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் இருக்குது, முன்னே பார்த்தோம். அந்த அவளுக்கு வியாதி பிடிச்சிருக்கு. அதான் ஒரு கை அது இருக்க வேண்டிய தன்மையில் இருந்தால் தான் கை எடுக்கும், பிடிக்கும், எல்லாம் பண்ணும். கால் நடக்கும், நிற்கும், எல்லாம் பண்ணும். அந்த இருக்க வேண்டிய தன்மைனா இவா பிரகிருதி, மகத்து, அகங்காரம், ஏகாதசி இந்திரியம் எல்லாம் ஒத்துக்கிறா. எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த பிரகிருதி சுயமாக பரிமணிக்கிறது அப்படின்றா. அந்த எம்பெருமான் அது உள்ள அந்தர்யாமியாக இருக்கான், அது உள்ள அதிஷ்டானமாக இருக்கான் எம்பெருமான் அப்படின்றத ஒத்துக்கலை. அதனால் அப்படி இருந்ததுன்னா இவாளுடைய இது எப்படி? கை இருந்தும் கைக்கு உண்டான சக்தி, அதாவது பஞ்சபூதங்கள் அதெல்லாம் இருக்குதுன்னா அது உள்ள எம்பெருமான் இருக்கிறதுனால தான் அந்த பஞ்சபூதங்கள்லாம் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அந்த எம்பெருமானை இல்லைன்னு சொல்லிட்டா அது சக்தி இழந்து செயலிழந்து போகும். எப்படி கைக்கு உண்டான சக்தி இல்லைன்னா செயல் இழக்கிறதோ அது போல் அது நோய் பிடிச்சது. அதனால் அந்த கதாயுதம், கத பிரசமணி கதா அப்படின்ற ரீதியில் நிரீஸ்வர சாங்கியனை அந்த கதாயுதம் கொண்டு நிரசனம் பண்ணுறார். அதுக்கப்புறம் யோக சித்தாந்தம். அதாவது யோக சித்தாந்தம்ன்றது பிரம்மா பண்ணின சித்தாந்தம். இந்த பிரம்மா பண்ணின சித்தாந்தம் எப்படின்னா, அந்த பிரம்மாவுக்கு ரொம்ப பிரசித்தி என்ன, அந்த பிரம்மா இருக்காரே திருவிக்ரமாவதாரத்தில் பெருமாள் உலகுக்கெல்லாம் தன்னுடைய திருவடியை வைத்து அதில் இதுவாக தந்தையாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய உந்தியில் பிறந்தவர் இவர். அதான் தாவி புவனங்கள் தாளின சூட்டிய தந்தை உந்தி பூவில் பிறக்கினும். அவன் பெருமாளுடைய நாபிக்கமலத்தில் பிறந்தாலும் பூதங்களெல்லாம் புணர்த்திடணும். இந்த எல்லா பெருமாளுடைய அனுகிரகத்தினால அவன் நியமிச்சிருக்கிறதுனால இவன் பூதங்கள்லாம் சிருஷ்டி பண்ணுறவனாக இருந்தாலும் நாமங்கை நாவில் பிரிவின்னி வாழினும். சரஸ்வதி தேவி வித்யைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி இவன் நாக்கில் எப்பவும் பிரியாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நான் மறையில் பாவித்தது அன்னி உரைப்பது பாரும் அவத்திரலே. 4 வேதங்களை இப்போ எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கான். அப்படி இருந்தால் கூட அதில் அனுசந்திக்கப்பட்ட விஷயத்தை தவிர எதையோ சொல்கிறான். யோக மதம் வேதத்துக்கு புறம்பாக சொல்லியிருக்கார் பிரம்மா. ஆனால் அவர் எப்பவும் வேதத்தை ஓதின்னு இருக்கார். சரஸ்வதி நாக்கிலேயே இருக்கா, பெருமாளுடைய இதிலையே இது பண்ணிருக்கார். அப்போ கூட பெருமாளாவன் சர்வேஸ்வரன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லலை. அதனால் இப்படிலாம் இருந்தாலும் அவர் பண்ணது பூர்வ விஷயம் பாரும் பதர்த்திரள், அது அழிந்து போகக்கூடிய பதர்கூட்டம் அப்படின்னு. பதர்கூட்டம்னா நெல் இருக்குது, நெல்லில் அரிசி தான் நல்லது. பதர்னா அந்த உமி தவிடலாம், அதை போல். அதனால் இந்த யோக மதத்தை முசலம்ன்ற ஆயுதம் இருக்குதே, யோக மதத்தை முசலம்ன்ற ஆயுதம். முசலம்ன்றது என்னது? உலக்கை. இந்த உலக்கைன்றது பொடி பொடியாக ஆக்கக்கூடிய ஆயுதம். உலக்கைன்றது பொடி பொடியாக ஆக்கக்கூடிய ஆயுதம், வஸ்துக்களை. அந்த பொடி பொடியாக ஆக்கிறது அப்படின்னா அதான் இவருடைய அஜ்ஞானத்தினால உண்டாகக்கூடிய கொடுமை இருக்குதே. இவ்வளோ உயர்த்தியாக இருக்கிற ஆசாமியாக இருக்கிற பிரம்மாவுக்கு
ஏதோ ஒரு அஜானத்தினால இப்படி பதர் போல சொல்கிறாரோ இல்லை. அதனால் இந்த மதத்தை கண்டிக்கிறதுக்கு முசலம் பொடி பொடியாக ஆக்கக்கூடிய, தவிடு பொடியாக ஆக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை கொண்டு இந்த மதத்தை கண்டிக்கிறார். அதுக்கப்புறம் பாசுபத மதம், சிவனார் பண்ண பாசுபத மதம். கடைசி ஆயுதம் அதே மாதிரி முசலம், திரிசூலம். சூலியா இருக்கிற சிவன் தான் இந்த பாசுபத மதத்தை பண்ணார். யாருக்காக பண்ணார் அப்படின்னா, கௌதம சாபத்தினால பாதிக்கப்பட்ட அந்த பிராமணாளுக்கு அவளுக்காக இந்த சாஸ்திரத்தை, மோகன சாஸ்திரத்தை பண்ணார். அவள் அந்தபடியாக அழிஞ்சு போகிறதுக்காக. அதெல்லாம் முன்னையே சொன்னோம். கோதம சாபம் முன்னால் கொடுங்கோலங்கள் கொண்டுலகில் பூதபதி கடியாரென நின்று. அதனால் இவன் யார்? இந்த பாசுபத மதத்தை பாப்பிகளுக்காக, சாபம் பெற்ற பாப்பிகளுக்காக பண்ண சாஸ்திரம் இது. அவன் யார்? சூலத்தை கையில் வச்சுட்டுருக்க சிவன் பண்ணான். அந்த மதத்தை கண்டிக்கிறதுக்கு அந்த சூலம்ன்ற சக்கரத்தாழ்வார் வச்சுட்டுருக்க சூலம்ன்ற ஆயுதத்தினாலேயே அந்த மதத்தை கண்டிக்கிற. அவன் சூலத்தை கையில் வச்சுட்டு தான் பகைவர்களை துன்புறுத்துறான். அதான் அந்த சூலத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இந்த பாசுபத சாஸ்திரத்தை அவன் பண்ணினான். அந்த சக்கரத்தாழ்வாருடைய சூலாயுதத்தை கொண்டே அந்த மதத்தை கண்டிக்கிறார். அப்படி இப்படி 16 ஆயுதங்கள்னால 16 மதத்தையும் கண்டித்து வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தவராக திகழ்ந்தார். அங்கே 8 ஆயுதங்கள்னால தத்துவத்தை சொல்லி அந்த பாஷ்யக்காரர் சாதித்த உபாயம் பிரயோஜனத்தை தவிர வேறு ஒரு பிரயோஜனம்லாம் கிடையாது. இதெல்லாம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் வேதத்துக்கு அனுகுணமான பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் இதுக்கு துணை கொண்டோம் அப்படின்ற ரீதியில் அந்த பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தை வெளியிட்டது. அந்த 8 ஆயுதங்களை கொண்ட சக்கரத்தாழ்வானா வர்ணித்தது. அந்த ஆயுதங்கள்னால ஸ்வசித்தாந்தத்தையும் ஸ்வசித்தாந்த ஸ்தாபனத்தையும் பரசித்தாந்த பங்கத்தை இந்த 16 ஆயுதங்களை கொண்ட சக்கரத்தாழ்வார் அனுகிரகத்தினாலேயும் அந்த ரூபத்தில் உள்ள சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்தினாலேயும் பண்ணினதாக இந்த கிரந்தத்தை முடித்தார். இதனால் வஞ்ச பல சமயம் மாற்ற வந்தோன் வாழியே, மண்ணு புகழ் பூதூரான் மனமொப்போன் வாழியே அப்படின்ற வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தவருடைய பெருமையும், மண்ணு புகழ் பூதூரான் மனம் உகக்க வாழ்ந்த தேசிகனுடைய பெருமை, அதான் வாழ்ந்தவர், அதுவும் தேசிகன்தான் இதுவும் தேசிகன்தான், அவருடைய பெருமையை ஓரளவுக்கு கடலை கையிட்டுமா போலே நாம் அனுசந்தானம் பண்ணோம். மேலே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே அப்படின்றத கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் ஆக எப்படி தேசிகன் விளங்குறான்றத மேலே அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.